கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் UCWS சொசைட்டியின் மூலமாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். சில காரியங்களை பேச இருக்கிறோம். UCWS என்றால் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு சொசைட்டி, ஒரு சங்கமாக இருக்கிறது. இந்த சங்கத்தின் அலுவலகம் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள சென்ட் ஜார்ஜஸ் ஹையர் செகண்டரி ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் அமைந்திருக்கிறது. இது குறைந்தபட்சமாக 7 ஆண்டு காலம் நடந்து வருகிறது. இதன் நோக்கம் என்னவென்றால், எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைத்து கிறிஸ்தவர்கள் பெற வேண்டிய உரிமைகளையும் சட்ட ரீதியான அமைப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். கிறிஸ்தவர்கள் வர வேண்டிய அநேக நன்மைகள் உண்டு. நாம் அத்தனை டினாமினேஷன்ஸும் பாகுபாடு அன்றி ஒன்றிணைந்து செயலாக்கப்படும் பொழுது நாம் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகவே அமைக்கப்பட்டது இந்த UCWS நிர்வாகமாகும். நண்பர்களே, இது சென்னையிலும் பல மாவட்டங்களிலும் இதனுடைய நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது 7 மாவட்டங்களிலே இந்த நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டு பல ஆயிரமான மக்கள் இதில் அங்கத்தினர்களாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல டினாமினேஷன் லீடர்ஸும் இதோடு வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சந்தோஷத்தோடு உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். இந்த UCWS அமைப்பினுடைய நிர்வாக காரியங்கள் எல்லாம் பச்சைப்பன் கல்லூரி எதிரிலுள்ள இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நிர்வகிக்கப்படுகிறது. இந்த காணொளியின் மூலமாக இருக்கிற கருத்துக்களை உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக, நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக இவைகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, கிறிஸ்துவ ஜனமே, பல அமைப்பின் தலைவர்களே, டினாமினேஷன் லீடர்களே, ஆயர்களே, பேராயர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலின் வணக்கத்தை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த UCWS இந்த வாரியமானது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வாரியமாக இது அமைக்கப்படும் வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதற்கென்றால், நம்முடைய கிறிஸ்தவர்களுக்காக இதுவரைக்கும் வாரியம் இல்லை. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் கிறிஸ்தவர்களுக்காக இந்தியாவில் ஒரு வாரியம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்காக சட்டங்களும் இல்லை. கிறிஸ்தவங்களுக்காக மாநிலம், மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய நிதிகளை வாங்கக்கூடிய அமைப்பும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கான ப்ராப்பர்ட்டிகள் இன்றைக்கு அனாதீனமாக பல இடங்களிலே ஹைகோர்ட் கண்ட்ரோலிலும் மற்றும் இன்னும் சில பேர் அதை பிரயோஜனப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதை உரிமையோடு வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு பயனடையத்தக்கதாக அதை கொண்டு வர ஒரு சரியான சட்ட அமைப்பான வாரியம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. மற்ற மதத்தினர்களுக்கு பல வாரியங்கள் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட வாரியம் இல்லாதனால நாம் சரியாக சட்டங்களை கிறிஸ்தவர்களுக்கென்று ஏற்படுத்த முடியவில்லை. இந்த வாரியம் அமைக்கப்படுமானால் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு சரியான சட்டத்தை நாம் இயற்ற முடியும். இது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்தவர்களுக்கென்று இந்த சட்டம் அமைக்கப்படும் பொழுது நம்முடைய உரிமைகளை சரியாக நாம் மத்திய மாநில அரசிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூடப்படான். கிறிஸ்தவர்களே, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தெல்லாம் கர்த்தர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறார், ராஜரீகமான ஆசாரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம் மீது ஊற்றி இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் எதிர்காலத்தில் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆள செய்ய போகிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற ஒரு பெரிய ஆளுகையை நம்ம கரத்தில் தேவன் வழங்க போகிறார். ஆகவே ஆளப்போற ஜனம் எதிர்காலம் நம்முடையது. உரிமை பெற்ற ஜனம், அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜனம். இயேசு கிறிஸ்து சகல அதிகாரங்களையும் நம்மிடத்தில் இப்பொழுது வழங்கி இருக்கிறார். ஆகவே நாம் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சட்ட ரீதியாகவும் உரிமை பெற்ற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியம்.
ஆனாலும் இப்பொழுது இருக்கிற நிலைமையில அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் அநேக சதவீதம் இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனாலும் ஒன்றுபட வேண்டியது மிக அவசியமானது. ஒன்றுபடாவிட்டால் நாம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணினால் பிதாவால் உங்களுக்கு அது அருளப்படும் என்று சொன்னார். மத்தேயு 12:25 சொல்கிறார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே இயேசு சொன்னாரே, ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். நமக்கு அநேக பேர் உள்ள டினாமினேஷன்ஸ் இருக்கலாம், பல வேத கருத்துகளோடு நம்ம சபைகளை நடத்தலாம், பல சோஷியல் ஒர்க் சமுதாய பணிகளை செய்யலாம். நாம் அனைவரும் தேவனுடைய ஒரே பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரே மந்தையின் கீழாக, ஒரே மேய்ப்பன் கீழாக, ஒரே மந்தையின் ஆடுகளாக நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை நீங்கள் அறிவீர்கள். நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து பகைமை மற்றும் வேதங்களை கலைந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோமானால் நிச்சயமாக அட்டானமஸ் போர்டு, ஒரு தன்னாட்சி வாரியத்தை நாம் வாங்கி கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் திருச்சபையினுடைய பாதுகாப்புக்கும் ஊழியருடைய முன்னேற்றங்களுக்கும் இது மிகவும் பயனளிக்கும் என்பதை நான் சந்தோஷமாக கூறிக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் சில நன்மைகளை நான் பின்தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். போதகர்களே, ஆயர்மார்களே, நீங்கள் உங்கள் பணிகளை முடித்த பின்பு வயதான காலங்களிலே உங்களுக்குரிய மெடிக்கல் செலவு, உங்களுக்குரிய ஒரு பென்ஷன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை இந்த வாரியம் தேவனுடைய பெரிய தயவால செயலால அமைக்கப்படுமானால் நிச்சயமாய் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த வாரியத்தின் மூலமாக உங்களுக்கு பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றப்படும். ஒரு ஊழியர் திடீரென்று இறப்பாரானால் அந்த குடும்பம் தத்தளித்து நிற்கிறது. அந்த குடும்பத்திற்கு பல லட்சங்கள் உடனடியாக இந்த வாரியத்தின் மூலமாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். சில சபைகள் இன்னும் சீரமைத்து கட்டப்படாமல் இருக்கிறது. ரினிவேஷனுக்கு, மறுசீரமைப்பிற்கு, அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு ஃபண்டுகள் ஒதுக்கப்படும். இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள், ஆனால் கல்வி தொகை, உதவி தொகை கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறது. அவர்களை இந்த வாரியம் பொறுப்பெடுத்து படிக்க வைக்கும். அது மாத்திரமல்ல, இந்த வாரியம் அமைக்கப்படுமானால் இந்த வாரியத்தினுடைய தொகை மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து பெறப்படுகிற தொகையிலிருந்து இலவச கல்விகள், இலவச மருத்துவ கல்விகள், கல்லூரிகள், இலவச பட்டமளிப்பு கல்லூரிகள் ஓப்பன் செய்யப்படும். கிறிஸ்துவ சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறோம். இதுவரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் இந்த தமிழக நாட்டிலே கிறிஸ்துவ மிஷினரிகள் பேரில் வைத்து அப்படி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை எங்களுக்கு தான், நாங்கள் தான் உரிமை பெற்றவர்கள் என்று வாங்கிக் கொள்வதற்கு ஒரு சட்ட அமைப்பான ஒரு வாரியத்தினுடைய அமைப்பு நமக்கு தேவை. அது இருக்குமானால் இப்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளிலே ஹைகோர்ட் கண்ட்ரோலிலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற அவைகளெல்லாம் நாம் நம்மிடத்தில் வாங்கி, உரிமையோடு வாங்கி, அதை செயலாற்றம் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சரியா நம்ம பிரயோஜனப்படுத்தி நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு நாம் கொண்டு வரலாம். அது மாத்திரமல்ல, இப்போ திடீரென்று சில சபைகள் மேல சில நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அப்படிப்பட்டதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வாரியத்தினுடைய பொறுப்பு இல்லாமல், இந்த வாரியத்தினுடைய கண்ட்ரோல் இல்லாமல் யாரும் அந்த சபைக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். சட்டங்கள் ஏற்றி நாம் பைலாஸ் போட்டு நாம் நிர்வகிக்கப்படும் என்பதை சந்தோஷமாக நான் கூறிக்கொள்ளுகிறேன். இப்படி இருக்கப்படினாலே சகோதரர்களே, தேவ ஜனமே, இன்னும் அநேக நன்மைகள் உண்டு. இவைகளெல்லாம் நாம் பெறுவதற்காக தான் இந்த வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான முயற்சிகளிலே நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. நீங்கள் ஒத்துழைத்தால் தான் நாம் இதை காரிய சித்தியை கொண்டு வர முடியும்.
யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள், பக்தி உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், எல்லாவற்றையும் அநேக நன்மைகளை செய்கிறவர்கள், அது உண்மை. ஆனாலும் சட்ட ரீதியான ஒரு முகவரியை நாம் இந்தியாவில் ஏற்படுத்தி நாம் கொண்டு வர வேண்டியது மிக அவசியமானது. ஒருவேளை இந்த தமிழ்நாட்டிலே இந்த வாரியம் அமைக்கப்பட்டு இதனுடைய உரிமைகளை பெறுவோமானால் இந்தியாவிலேயே முதல் வாரியம் தமிழ்நாடு என்பதை சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொள்ளுகிறேன். எதிலும் தமிழர்களும் தமிழகத்தில் உள்ள விசுவாசிகளும் எல்லாத்துக்கும் முன்னோடி உள்ளவர்கள் தான் இந்த இந்தியாவில் என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்ளுகிறேன். நம்முடைய போதகமார்கள், ஸ்தாபன தலைவர்கள் எல்லாரும் மிகவும் திறமையான தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கிருபா பாத்திரங்கள். நாமெல்லாம் ஒன்றிணைந்தால் தேவன் நமக்காக செய்யக்கூடியது மிகவும் பெரிதாக இருக்கும் என்பதை சந்தோஷத்தோடு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் இருக்கிற நாட்களிலே நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகள் எல்லாம் மிகவும் உயர்ந்த ஒரு கிறிஸ்துவ சந்ததியாக வர வேண்டும். வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதியாய் மாறுவான். ஏற்ற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெறுவீர்களாக. நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள் என்று எல்லாமே வேத வாக்கியம், வசனம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை தான் தேவ ஜனங்களுக்கு அளித்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது நீங்க இந்த பூமியின் வெளிச்சம் என்று சொன்னார். நம்மை பார்த்து, இந்த பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நன்மை செய்வதற்காகவே நான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறேன் என்று எபேசியர்ல படிக்கிறோம். நன்மை செய்வதற்காகவே நம்மை உண்டாக்கினாராம். இந்த இந்தியாவில் கல்வியை கொண்டு வந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஐரோப்பாவில் உள்ள 5 பணக்கார மிஷனரிமார்கள் இந்த இந்தியாவுக்கு கல்வியை கொண்டு வந்தார்கள். நம்முடைய கிறிஸ்தவம் இந்த இந்தியா தேசத்திற்கு நாகரிகத்தை கொண்டு வந்தது. இந்த இந்தியா தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கிறிஸ்தவ சமுதாயமும் மிஷனரியும் மிகவும் உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஒருவேளை இந்த வாரியத்தை நாம் அமைப்போமானால் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு 100க்கு 100 இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் சந்தோஷமாக கூறிக்கொள்கிறேன். ஆகவே தலைவர்களே, பேராயர்களே, ஸ்தாபன கோஆர்டினேட்டர்ஸ், ஒருங்கிணைப்பாளர்களே, உங்களை கூவி அழைக்கிறோம். நீங்கள் சிந்தித்து தயவு செய்து இந்த UCSS நிர்வாகத்துக்குள் வந்து நீங்களும் செயல்பட முடியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏனால் சிறுதுளி பெருவெல்லும், பல பேர் கைத்தட்டால்தான் ஓசைகள் கிளம்பும். எல்லாரும் நாம் இணைந்து செயலாற்றப்படும் பொழுதுதான் மிகப்பெரிய வெற்றியை தேவன் நமக்கு தருவார். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடியதெல்லாம் நம்முடைய ஜெனரேஷனுக்கு மாத்திரமல்ல, பல வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் அத்தனை கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, மென்டலி எல்லாத்துக்கும் பிரயோஜனமான ஒன்று. மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த UCSS ஒருங்கிணைப்பு மிகப்பெரிய வெற்றியை அமைத்து தரும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னாலே சாத்தானுடைய கூட்டம் பயப்படும். அது மாத்திரமல்ல, நம்மை அழிக்கலாம் என்று திட்டம் போடுகிற எந்த ஜனமும் பயப்படும். நாம் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஆகவே இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைய டினாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒன்று கூடப்பட்ட ஒரு தலைமையகம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைமையகம், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பு, எல்லாரும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இணைக்கிறார்கள். அதற்கு இதுதான் கூட்டமைப்பு என்று ஒன்று உண்டா? இதுவரைக்கும் இல்லை. ஆகவே தாழ்மையோடு நான் கூறிக்கொள்ளுகிறேன், மற்ற எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மதத்திற்கும் அருமையான கூட்டமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? இந்த 78 ஆண்டு காலம் கழித்து
இதை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். இதுவே நாம் விழித்தது ரொம்ப லேட்டு தான், ரொம்ப காலதாமதம் பண்ணி விழித்து இருக்கிறோம். நாம் இதை இன்னும் காலதாமதம் பண்ணாதபடிக்கு தயவு செய்து நீங்கள் ஒன்றிணைந்து இதை சிந்தித்து செயல்பட வருக வருக என்று உங்களை அழைக்கிறேன். நீங்கள் அதை சிந்தியுங்கள். எத்தனை பேர் இதில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ, இதோ இந்த காணொளியில் தொலைபேசி எண், அலுவலக மூலம் முகவரிகள் மற்றும் இமெயில், எலக்ட்ரானிக் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள முடியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று உங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். இதான் நமக்கு எந்த விதமான நஷ்டமோ எந்த விதமான சிரமங்களும் கிடையாது. இந்த UCWSS வாரியமானது தன்னாட்சி பெற்றது. உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய வருமானத்தையோ கணக்கு பார்க்குற இடம் எது இல்லை. நீங்கள் வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு தொகையை மட்டும், சந்தாவை மட்டும் நீங்கள் இதில் கொடுத்து இருக்க போகிறீர்கள். வேற எந்த ஒரு கண்ட்ரோல் ஆதிக்கத்தையும் அரசாங்கமோ இந்த சொசைட்டி வாரியமோ உங்களை ஆதிக்கம் செலுத்தாது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது அரசாங்கம் அமைக்கிற வாரியமாக இருந்தால் செலுத்தும். ஆனால் அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி கஷ்டப்பட்டு அமைத்திருக்கிற ஸ்தாபனத்திற்காக இந்த தன்னாட்சி வாரியம் அமைக்கப்படும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் கண்காணித்து உங்களை பிடுங்கவோ வைக்கவோ முடியாது. அப்படி சட்டங்கள் இல்லை. ஆகவே அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுகிறேன். ஆகவே எந்த பயமும் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இணைந்து உங்கள் சந்தாவை கட்டி மெம்பராகி நீங்கள் உறுப்பினராய் மாறி இந்த நிர்வாகத்தை இன்னும் வலுப்படுத்த உங்களை அழைக்கிறோம். வாருங்கள், சிந்தியுங்கள், இதில் செயல்படுங்கள். நாங்கள் சொல்வதனால் அல்ல, நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து நீங்கள் எங்களிடத்தில் மேற்கொண்டு விவரங்களை அறிய தொலைபேசியில் நீங்கள் எங்களோடு கூட தொலைபேசியில் நீங்கள் தொலைவு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசியில் வாருங்கள், இமெயிலில் வாருங்க, அல்லது நேர்முகமாக கூட எங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் வாங்க. பச்சைப்பெண் கல்லூரியில் எதிர்க்க சென்ட் ஜார்ஜஸ் ஆங்கிலியன் ஸ்கூலில் செயல்படுகிற ஒரு ஆஃபீஸ், சென்ட் மேரிஸ் சாப்பல் எதிர்க்க அந்த ஆஃபீஸ் இருக்கிறது. உங்களை அன்போடு அழைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வர முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமாக இந்த கருத்துக்களை விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்த நண்பான சகோதர சகோதரிகளே, தலைவர்களே மற்றும் எல்லா தேவ ஊழியர்களும், உங்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்காகவும் இதில் இணைப்போகிற அனைவருக்காகவும் ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவுமே துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காணொளியின் மூலமாக எனது அருமை உம்முடைய ஜனத்தோடு தொடர்பு கொண்டு இந்த சொசைட்டி UCWSS அமையப்போகிற வாரியத்தினுடைய அவசியத்தையும் அவருடைய பயனையும் எடுத்து சொல்ல சமயம் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இதோ இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சகோதரன் புஷ்பராஜ் அவர்களுடைய இதயத்தில் எண்ணத்தில் உதிக்க வைத்த கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்முடைய ஆண்டவரை ஆதிக்கத்தின் கீழாக பல தோட்டத்தின் வேலைக்காரர்களாக இருக்கிறோமே தவிர நாங்கள் முதலாளி அல்ல. நீரே முதலாளி, நீரே தலைவர், நீரே கர்த்தர் என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் அனைவருக்கும் மேய்ப்பரா இருக்கிறீர். நீர் ஒருவரே கிரியை செய்கிறீர். எதிர்காலமும் இந்த பூமியில் உம்முடையது. நீர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரே ஜனமாய் இணைத்து கொண்டிருக்கிறார். ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஒரே வசனத்தை நாங்கள் கை கொள்ளுகிறோம். ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம். இயேசுவின் குடும்பமாய் எங்களை வர நாட்களில் இணைக்க போறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து நாங்கள் ஒன்றிணைந்து ஆன்மீக வாழ்க்கையிலையும் இப்பூமியினுடைய சரீர வாழ்க்கையிலும் வெற்றி சிறந்து உம்முடைய ஜனம் சாட்சியாய் பரிசுத்தமாய் அநேகருக்கு நன்மை வழங்கின கிறிஸ்துவ ஜனமாய் எங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம். குறிப்பாய் இந்த ஒலிபெருக்கின் வந்த காணொளி மூலமாய் கேட்டு இதுக்கு மேல்
அங்கத்தினராய் வர வேண்டும் என்று எத்தனை பேர் சிந்தித்தார்களோ அவர்களுடைய இதயத்தில் எண்ணத்திலெல்லாம் இன்னும் கருத்தை கர்த்தர் விதைத்து அவர்களை கூட்டி சேர்த்து ஒரு மாபெரும் சேனையாக நாங்கள் செயல்பட்டு இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய புரட்சியாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு பெரிய அறிவு சின்னமாக, ஒரு ஒளிக்கருவியாக கர்த்தர் எங்கள் அனைவரையும் நிறுத்த முடியாகி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒருங்கிணைத்து தாங்க ஆண்டவரே, நல்ல மெய்ப்பரே, எங்களை ஒருங்கிணைத்து தாங்க, ஒரு மனமாக்கி தாங்க. கர்த்தர் நீர் பெரியவர், உம்முடைய ஒரே ஜனமாய் நாங்கள் இருக்கிறோம். இதோ பரலோக ராஜ்யம் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக அங்கே கூடும் முன்னே இங்கேயும் நாங்கள் ஒன்றாகி கூடி வாழக்கூடிய ஒரு அறிவையும் ஞானத்தையும் அனைவருக்கும் தந்து கர்த்தர் சிறப்பாக இந்த UCWSS நிர்வாகத்தை கொண்டு வந்து பெரிய மாற்றத்தை கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு நீர் செய்ய வேண்டுமாக ஒப்பு கொடுத்து நான் தாழ்த்துகிறேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாமாகும் என்று என் தேவனுக்கு மகிமை செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் வழிநடத்தும் பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். சகோதரர்களே, சந்தோஷமானது. இவ்வளவு நேரமாய் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கருத்துக்களை உள்வாங்கியிருப்பீங்க என்று நினைக்கிறேன். இதில் இணையக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். நீங்கள் வாருங்கள். இதில் எப்படி இணையப்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி மெம்பர் ஆகும் வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காண்பிப்போம். இப்பொழுது அதை பின்தொடர்ந்து நீங்கள் அதன்படியே நீங்கள் அங்கத்தினராய் மாறலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் அங்கத்தினராய் மாறலாம். நேர்முகமாக நாங்கள் கொடுக்கிற அந்த முகவரியிலையும் வந்து நீங்கள் அங்கத்தினராய் மாறலாம். மற்ற ஸ்டேட்டில் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் அங்கத்தினராய் மாறலாம். உங்களுக்கு நாங்கள் எல்லா டீட்டெயிலையும் உங்கள் விவரங்களையும் நாங்கள் ஆன்லைன்லையும் உங்களுக்கு அனுப்புகிறோம். சென்னையில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் நேராக வந்தாலும் நலமாக இருக்கும். நிறைய காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். உங்களை வருக வருக என்று அழைக்கிறோம். வாருங்கள், செயல்படுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 24 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மானிட்டரிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒன்று அவங்க ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு அட்டானமஸ் போர்டு தமிழ்நாட்டில் ஃபார்மேஷன் பண்ணுறது நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது சக்ஸஸ் ஆகிட்டோம். இது இப்போ நாங்கள் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டின்றது போர்டு வந்தால் போர்டு போய் அது முயற்சி ஆகிடும். அவ்வளோதான். இதனால் இதை வந்து நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. இது வந்தால் தான் இப்போ ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, திருச்சபைக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று கிடைக்கும். ஒரு இந்துன்னு எடுத்தாங்க மனுஸ்துருதின்றாங்க, முஸ்லீம் எடுத்தாங்க ஒரு சட்டம் வாரியன்றாங்க. ஒரு சட்டம் அவங்களுக்கு தனியாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டில் லெவலப் பண்ணால் அதை சுற்றி காட்டுறதுக்கு நம்ம சட்டமே இது வரைக்கும் இல்லை. இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம், 28 வருஷம் நடந்துட்டோம். நம்ம தான் ஏமாந்தோம்னாக்கா அந்த தலைமுறையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு இக்கட்டத்தில் போய் நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நினச்சிக்கிற திறந்த வாசல் சீக்கிரம் அது மூடத்துக்கு முன்னாடி இந்த போர்டை நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய உரிமையை பாதுகாத்துக்குவோம். நம்முடைய பொருளாதார உதவி நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம கிறிஸ்டியனுக்கு ஏராளமான சொத்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதே போதும் ரோட்டில் பார்த்தா எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாமையே அதை என்ன பண்ணுறோம், நம்ம கடந்து போயின்னு வந்து இருக்கோம். இதை இந்த இடத்துல பார்க்குறாங்க, அந்த சொத்தெல்லாம் அவங்க சொத்து சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா கேட்பாராட்டு அனாதே கிடைக்கும். அவங்க அந்த போர்டு வச்சுட்டு அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இன்னும் நிறைய சொத்து அவங்க போர்டு இருந்தால் தான் அந்த சொத்துக்களை கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பு உண்டாக்கலாம், நிறைய மருத்துவமனைகளை கொண்டு வரலாம். இன்றைக்கி எக்மோர் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம், அரசாங்க ஹாஸ்பிட்டல். அது யாருன்னா ஒரு கிறிஸ்டியனுடைய மிஷினரிய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. கேட்கறது நான் இல்லை, அதனால் நீ கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்துனா அது கிறிஸ்டியனுடைய ப்ராப்பர்ட்டி, கேட்கறது நான் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அது நம்ம கண் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியனுடைய ட்ரஸ்ட், அது கேட்கறது நானே இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஷினரிமார்கள் கோடிக்கணக்கான பணம் அன்னைக்கு டெபாசிட் போட்டு போனாங்க. அது என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. ஆக நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம். சீக்கிரம் இந்த சொசைட்டியில் மெம்பர் ஆகுங்க, சீக்கிரம் அந்த வாரியம் வரலாம். நன்றி.